ராஜ்யசபா சீட்டு கேட்பீங்களா சார் அதிமுக? நான் தேர்தலையும் இந்த 26 தேர்தலையும் அமமுக சார்பில் நான் போட்டியிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல ராஜ்யசபா தேர்தலையும் நான் சீட்டு கேட்கலாம். ஓபிஎஸ் யாராவது கூட்டணியில சேர்த்துப்பாங்களான்னு சொல்லி இன்னைக்கு சென்னையில் பேட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு இல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் அரசியல்ல தொடரணும், அதற்காக அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவரது உரிமை. அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் அவருடைய ஆசியோட தம்பி ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது, புரட்சி தலைவர் அவர்களை, அம்மா அவர்களை தெய்வமாக போற்றுகின்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் மனதில் காயப்படுத்தியிருக்கிறது. புரட்சி தலைவர் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்துதான் கட்சி நடத்தினார், கட்சியை ஆரம்பித்தார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. 15 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தவரை திமுக ஆட்சி பொறுப்புக்கே வரவிடாமல் தடுத்து வைத்திருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் அவரது மறைவிற்கு பிறகு பிரிந்து கிடந்த காரணத்தினால் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் 91 அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தியது அல்லாமல் திமுகவை வலுவாக எதிர்த்த ஒரு மாபெரும் அரசியல் சக்தி அம்மா அவர்கள். இன்றைக்கு கூட பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் பெண் சக்தி, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர். எப்பொழுது தமிழ்நாடு வந்தாலும் அம்மாவின் பெயரை சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் முகத்திலே ஒரு பிரகாசம் வருவதை என்னால் உணர முடிகிறது என்கிற அளவுக்கு இந்தியாவின் பிரதமரே, உலகத்தையே வேந்து பாராட்டுகின்ற ஒரு தலைவரை பாராட்டுகின்ற பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும், அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் துவர்த்திய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். இன்னும் சில பேர் ஊடகங்கள்ல இன்னைக்கு கூட பார்த்த பேட்டி கொடுக்கிற ஊடகங்கள்ல டிபேட்ல கலந்துக்கிறவங்க, இன்றைக்கு புரட்சி தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது தவறில்லை என்றெல்லாம் அவர் பேசுறாங்க. அவங்க கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு பேசுறாங்க. ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கு விசுவாசமாக இருப்பதை காட்டில் அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது தமிழ்நாட்டு பண்பாடு, இந்திய பண்பாடு. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவருமே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கருத்து. இப்ப எங்க தாத்தாவோ எங்க அப்பாவோ, எங்க அப்பா நல்லா இருக்காங்க சொல்றேன், எங்க அப்பா காலத்துக்கு பிறகு அவர் மேல நான் பிரியமா இருக்கிறது சரியா, அவர் இருந்த காலத்துல ஒழுங்கா இருந்துட்ட மாதிரி நடிச்சுட்டு அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் தவறிய பிறகு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவது சரியா என்பதை கூட புரியாமல் சில பேர் டிபேட்ல கலந்து கொண்டு வாங்குகிற கூலிக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் என்கிற மாபெரும் சக்தியும் அம்மா என்கிற மாபெரும் சக்தியும் தொண்டர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் மனது புண்படும்படி பேசியதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சமீபத்தில் சார் டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் சட்டையை கட்டிட்டு நான் நேற்று கூட ட்விட்டர்ல கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தேன். உலக நாடுகளே வியக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவை வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கடுமையாக உழைத்து வருவது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியா என்கிற நாடு மிக ஒரு உயர்வான இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது என்றால்
பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலும் இந்தியா இன்றைக்கு முன்னேறிய நாடுகளோடு, வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு இந்தியா இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மாண்புமிகு மோடி அவர்களின் நல்லாட்சி தான். அவர் நடத்துகின்ற அந்த ஏஐ மாநாடு, அந்த சம்மிட், அத ஐநா சபையை சேர்ந்த பிரதிநிதிகள், உலக போற்றுகின்ற பிற முக்கிய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறதுல நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அரை நிர்வாணமாக அங்கே வந்து குரல் எழுப்புவது மூலம் அவர்களுடைய தரம் என்ன என்பது தெரிஞ்சிருக்கிறது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம், அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதை விட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கழுவை தேய்ந்து கட்டெரும்பாக மாறிக்கொண்டிருப்பது காரணம் அவர்களின் இந்த இழிவான செயல்பாடு தான். நான் ஏற்கனவே 2021 முன்பு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் டிஃபென்ஸ் காரிடார் நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது, இன்றைய முதல்வர் அன்றைக்கு கருப்பு கொடி காட்டுற பொழுது அன்றைக்கு இதே கருத்தை தான் சொன்னேன். நமது பிரதமர் நமக்கு வேண்டுமானால், உங்களுக்கு வேண்டுமானால், நமக்கு வேண்டுமானால் அவரோட கருத்து வேறுபாடு இருக்கலாம். உலக நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த டிஃபென்ஸ் காரிடார் புரோகிராம்ல வருகின்ற பிரதமரை வரவேற்க மனதில்லாமட்டாலும் நீங்கள் கருப்பு கொடி காட்டுவதோ கருப்பு கொள்வதோ தவறுன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நாங்கள் அவர் கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லவில்லை. அன்றைக்கும் இந்தியாவின் பிரதமர் அவர்தான். நமது பிரதமரை, இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதமரை உங்களுக்கு பாராட்ட மனமில்லை என்றாலும் இப்படி கேவலமாக உங்களது புத்தியை காட்டுவது கேவலமாக இருக்கிறது என்றுதான் நான் கண்டனத்திட்டோம். சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டி இல்லை சார், அதான் சொல்றேன். தமிழ்ல தானே சொல்றேன், தாய்மொழியில தானே சொல்றேன். நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே நான் பல ஊடக நண்பர்களை பேட்டிகள்ல சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும். அரசியல் என்பது ஒரு சதி நிறைந்த துறை. இதுல அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. திமுக ஆட்சியில பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம், மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் கூட கஞ்சா பயன்படுத்துகிற அளவுக்கு நாடு குட்டிச்சோராகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று இலவசங்களை காட்டி 5000 கொடுத்து விட்டோம் என்று மார்த்தட்டி திரிகிறார்கள். இந்த திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் வருங்கால தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும். ஒரு குடும்பத்தின் பிடியில தமிழ்நாடு எல்லா துறையிலும் பின்தங்கிவிடும். தமிழ்நாடு ஒரு கொலைக்காடாக மாறிவிடும், கஞ்சா நாடாக மாறிவிடும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இங்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்களே கஞ்சா விற்கின்ற அளவுக்கு இந்த நிலை மோசமாகிட்டது. எங்கும் ஊழல், எழிலும் ஊழல். இன்றைக்கு ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு நேற்றைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு அமைச்சர் நேரு அவர்களின் துறையில நடந்த 1000 கோடிக்கு மேலான அந்த ஊழல் முறைகேடுகள்ல அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தும், ஆதாரங்களோடு தெரிவித்திருந்தும் இந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நீதிமன்றமே அவர்கள் மீது வழக்கு தொடர சொல்லி கண்டனம் செய்கிற அளவிற்கு இந்த ஆட்சி மோசமாக போய் கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களை புலனாயத்தால் வென்றுவிடலாம் என்கிற மோசமான ஒரு நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் எம்எல்ஏ இருந்தா போதும், எம்பியா இருந்தா போதுங்கிற அளவுக்கு இந்த ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறது. நாட்டை குட்டிச்சுவராக்குவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். உறுதியாக இந்த திமுக ஆட்சி முறியடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் நிலைப்பாடு. அதன் காரணமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 21 அந்த கூட்டணியில இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிய பொழுது அன்றைக்கு அது நடக்காமல் போனது. மீண்டும் இந்த தேர்தலில திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே கொள்கையோடு நாங்கள் அனைவரும் போராடியில் திரண்டிருக்கிறோம். இதுல தேவையற்ற பிரச்சனைகளை
யாரும் கிளப்புவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுன்னு சொல்றேன். அதிமுக கூட்டணியில அமமுகவுக்கு வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதி கேட்க போறீங்க சார்? இல்ல இன்னும் நான் அதை பத்தி நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் என்டிஏ கூட்டணியில பிஜேபி கூட்டணியில தான் நான் இணைந்து அதன் மூலம் நான் அதிமுக கூட்டணியில பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என்டிஏ கூட்டணியில நான் இணைந்திருக்கிறேன். எனது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும். இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்த பிறகு நான் சொல்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.